எங்களை மாதிரி தகுதியான உங்களுக்கு வேலை தராதீங்க. தம்பி என்னதான் ஆச்சு, வேலை கிடைச்சதா இல்லையாடா? நாசமா போச்சு. நான் தான் சொன்னல அவனுங்க ரெக்கமெண்டேஷன் வரவனுங்க தான் ஆள் எடுப்பானுங்கன்னு. போன்னு உசுப்பத்தி விட்டு அமிச்சேன். ஜோ நடு ரோட்ல அவன்கிட்ட அசிங்கப்பட்டு நிக்கிறேன். ஃபைன் எடுத்துன்னு வா. நானும் பார்த்துட்டே இருக்கேன், பேசாமே இருக்கேன். அந்த ஆஃபீஸ் வாசல்ல திட்டுன்னு கோவமா? இன்டர்வியூக்கு போனா என்னோட ஜாப் குவாலிஃபிகேஷன் கம்மியா இருக்க ஒரு பையனை ரெக்கமெண்டேஷன் பேர்ல செலக்ட் பண்றானுங்க. சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் கஷ்டப்பட்டு படிச்சு எல்லா சப்ஜெக்ட்லயுமே ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆகி இந்த சொசைட்டிக்குள்ள நல்ல வேலை கிடைச்சிடும் நம்பி வந்தா இங்க இருக்கவனுங்க எங்களை மாதிரி பசங்களை ரெக்கமெண்டேஷன் பேர்ல ஏறி மஸ்ட் போயிட்டே இருக்கானுங்க. என்ன பண்ண சொல்ற? அந்த கோர்ட்ல கத்திட்டேன், அதுக்காக பேசாம இருந்துருவியா? தம்பி தானே. டேய் சி அழாத, உன் மூஞ்சிக்கு நல்லாவே இல்லை. நாளைக்கு டைட்டில் பார் பக்கத்துல ஒரு இன்டர்வியூ போகுது, சரியா? ஏய் நான் வரலடா. இன்டர்வியூ வேணாம், ஒரு மண்ணும் வேணாம். டேய் ஒன்று மட்டும் சொல்ல, நல்லா கேட்டுக்கோ. ஒன்று நமக்கு கிடைக்க லேட் ஆகுதுன்னா அது நம்ம எதிர்பார்த்ததை விட நல்லதாக தான் கிடைக்கும். வாய்ப்பை மட்டும் விட்டுறாதடா. நெக்ஸ்ட். சார். டேய் அறிவு, எப்படா இருக்க? ஸ்கூல்ல டீச்சரா இருக்க சொல்ல பார்த்தது. உட்கார். டேய் ஒன்று மட்டும் சொல்கிறேன், நீ எனக்கு தெரிஞ்சவன்றதாலலாம் ரெக்கமெண்டேஷன்லாம் பண்ண மாட்டேன். நான் கேட்குற கேள்விக்கு நீ பதில் சொன்னீங்கன்னா உனக்கு இங்கே வேலை. கண்டிப்பா சார், கேளுங்க. நல்லா பண்ணியிருக்கடா, சூப்பர்ரா. நெக்ஸ்ட் வாங்க. ப்ரோ இது அரவிந்த் சார் தான் ரெக்கமெண்ட் பண்ணாரு. சாரி பிரதர், இங்க டேலண்ட்டுக்கு தான் வேலை, ரெக்கமெண்டேஷனுக்கு. யோ நீங்க வேகன்சி இருக்குன்னு சொல்ல போய் தானே வந்தோம். யோ யோ உள்ள விடியா? ஹே வெளிய போடா. அப்ப எங்களை மாதிரி படிச்ச பசங்க எல்லாம் வேலையே கிடையாதுல்ல? அப்ப நாங்களாம் என்னடா பண்றது? அண்ணா இருங்க ப்ரோ, இங்க வாங்க. என்ன ப்ரோ பிரச்சனை? இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணலாம்னு ஆபீஸ்க்கு வந்தா இங்க இருக்கிறவங்க எல்லாம் ரெக்கமெண்டேஷன் பேர்ல எங்களை மாதிரி பசங்க எல்லாம் உள்ளே விட மாட்டாங்க. அப்ப எங்களை ரெக்கமெண்டேஷன் மட்டும் தான் வேலையா பிரதர்? உங்களை பார்த்தா என்ன 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா மாதிரி இருக்கு. நான் ஒர்க் பண்ணுற வரைக்கும் இந்த கம்பெனியில் ரெக்கமெண்டேஷனுக்குள்ள வேலை, திறமைக்கு தான். வாங்க.